பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு எண்ணெயில் தேவை வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள் ஸ்டைல் புளியோரை செய்யறதுக்கு. ரைஸ் வந்து இந்த மாதிரி குக்கரில் வச்சுட்டு ஆற வச்சுட்டு இருக்கோம் ரைஸு. ஸோ புளி வந்து இப்படி வந்து கரைச்சி விட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து தண்ணியெல்லாம் வந்து கரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இந்த குவான்டிட்டியில் தண்ணி எடுத்துக்கணும், புளி தண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இது மாதிரி வந்து நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது. ஒரு கொதிக்கு விடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஸ்மெல் வருது. நீங்கள் வேணுன்னா தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து டைஜஷன் ஆகிறதில்ல. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் தேங்காய் ஆட் பண்ணல. ஸோ தேங்காய் வந்து கொಬ್ಬரி இருக்கும் இல்லையா, ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து துருவி போட்டுக்கலாம், இல்லை மிக்சியில் அரைச்சிட்டும் போடலாம். அதுவும் சூப்பர் டேஸ்ட் இருக்கும். ஸோ இப்படியே வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து கொச்சின்னு இருக்குது. நல்லா வந்து ரெடி ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சலசலன்னு வந்து கொதிக்கும். சூப்பராக வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து ரெடி ஆகிடும். கொச்சின்னு இருக்குது. வாவ், செம்மையாக இருக்குது. செம்மையாக வந்து கொச்சின்னு இருக்குது. நம்மளுக்கு வந்து புளி சாதம் வந்து ரெடி ஆகிடும். சேர்த்து பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டிருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வறுத்துட்டு பொட்டெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். கொஞ்சம் பொட்டு அப்படியே இருக்குது. ஸோ காஞ்சி மிளகாய் அண்ட் தென் புளி தண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ப்ராசஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கடுகு போடணும், கடலைப்பருப்பு வந்து போடணும், சீரகம் வந்து ஆட் பண்ணலாம், நல்லா வந்து வதக்கலாம். ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா புளியோகருக்கு வந்து கருவேப்பிலை வந்து அதிகமாக வந்து போடணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி. ஸோ மஞ்சள் பொடி வந்து பார்த்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய வந்து மஞ்சள் பொடி போட வேண்டாம். ஸோ மஞ்சள் பொடி வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக். அந்த இது வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் அவாய்ட் பண்ணணும். டெஃபினட்டாக நம்மளோட டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் கைவில பாட்டில் அது வேணான்னு சொல்லுமா. ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளி காய்ச்சி தண்ணி வந்து ஊற்றலாம். ஸோ இப்போ வந்து நல்லா வந்து வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா புளி காய்ச்சி ஆல்ரெடி ஊற்றி வச்சு தண்ணி வந்து ஊற்றலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்கிட்டோம். ஸோ 10 to அது வந்து ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொச்சி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சு நல்லா வந்து திக்காக ஆன பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இறக்கணும். ரைஸ் வந்து ஆல்ரெடி வெடித்து வச்சுருக்கோம். இந்த ரைஸில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கினா நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியான புளி சாதம் வந்து ரெடி ஆகிடும். மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. வாவ், பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா. இது வந்து பார்த்திங்கன்னா அப் டு 2 months 3 months வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் வந்து நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சாதம் வெடித்து ஆற வச்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலக்கி விட்டுக்கு போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நிறையா இருக்கிறதுனால நம்ம வந்து எடுத்து வச்சிடும். ஒரு வேளை பத்தலைன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி போகிறோம். ஆல்ரெடி வந்து வெடிச்சு வச்ச ரைஸை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி போகிறோம். ஸோ உப்பு பத்தலைன்னா கூட நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம். ஸோ புஜ்ஜி ராஜா ஃபன் பாருங்கள். சூப்பராக வந்து புஜ்ஜி என்னதுமா என்ன பண்ணுறீங்க வேறு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆகின்னு பார்த்திங்கன்னா ரவா கிச்சடி வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து வறுத்து எடுத்துக்கோங்க.
நல்லா வறுத்து விட்டுக்கணும். இது வந்து ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போடணும். ஆயில் வந்து நல்லா காயட்டும். கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, ஆனியன் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி அப்புறமா வந்து கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கிட்டோம். ஸோ நல்லா வந்து கொதிக்கணும். கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வறுத்து வச்ச ரவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்புக்கு தான் பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா இப்போ வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து கொதிக்கிட்டோம். இந்த மாதிரி வந்து கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரவை வந்து வறுத்து வச்ச ரவை வந்து ஆட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் கொஞ்ச நேரம் அப்புறமா. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகி இருக்குது. கொஞ்ச நேரம் வந்து ஹீட் பண்ணோன்னா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கலக்கி விட்டுட்டு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வந்து ஸ்டீம் பண்ணி விட்டுடலாம். கொஞ்ச நேரம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ரவா கிச்சடி வந்து ரெடி ஆகிடும். சூப்பராக கலர்ஃபுல்லான ரவா கிச்சடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேமக்கிழங்கு புளிக்குழம்பு வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வந்து செம்ம எம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து செய்கிறது எப்படி பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா ஆயில் வந்து போடுறோம். புளிக்குழம்பு கேட்டிங்கன்னா ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தேவைப்படும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடுகு, சீரகம், கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் வந்து வதங்கிட்டோம். கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா டமாட்டோ வந்து பியூரி மாதிரி அரைச்சிருக்கேன். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா இல்லைன்னா வந்து தொக்காக இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ அரைச்சி போட்டுருங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேமக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இதுவும் வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கத்தை வந்து இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்பைசினஸ்க்கு வந்து தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிடலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்குது. ஹோம்மேட் மிளகா பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ராகி முட்டிக்கு வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். செம்மையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ராகி முட்டிக்கு தான் வந்து செஞ்சு போவாங்க. கூலியாலெல்லாம் வருவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா தான் ஃபார்மில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தனியாக, வீட்டுக்கு தனியாக அது மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் செஞ்சுருவாங்க. சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி வந்து விட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டமாட்டோ பியூரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வந்து விட்டுக்கலாம். ஸோ தண்ணி வந்து லாஸ்ட்டில் வந்து விட்டுக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணி வந்து லாஸ்ட்டில் வந்து விட்டு போகிறோம். லிமிட்டடான வாட்டர் தான் நம்ம வந்து இப்போ வச்சுருக்கிறோம். வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வந்து ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வந்து அப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். புளி கறி வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து ஊற வச்சுக்கிறேன். அந்த புளி கரைச்சி தண்ணி ஊற்றி இறக்கிட்டா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு வந்து ரெடி ஆகிடும். வந்துட்டு பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஆகிருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி தண்ணி வந்து ஊற்றிக்கணும். கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க வைக்கணும். ஸோ புளி கரைச்சி தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச விசிலே போட்டுடலாம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா வந்து திக்னஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து உப்பு பத்தலை. ஸோ நான் உப்பு போட்டு போகிறேன். உப்பு போட்டுக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி தண்ணி வந்து ஊற்றிட்டோம் இல்லையா. இப்போ நம்ம இன்னொருத்தர விசில் வந்து போட்டு போகிறேன். ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவும் ஆகிடும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நேரம் கேஸும் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ விசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசில் விட்டால் போதும். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்து வரும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வைக்கணும். நல்லா கொச்சி பிறகு தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா உப்பு காரெல்லாம் வந்து கரெக்டாக போட்டுட்டு இருக்கேன். சூப்பராக இருக்கும் குழம்பு. இது டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். நல்லா கொதிக்கிட்டோம்.
வந்து கொச்சிச்சு நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் இது.